சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாரையா அது? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு பொய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? வெள்ள வெட்டி சட்டை போட்டு வீடு வீடா ஒட்டி கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஆமா வருது. அதான பார்த்தேன். அதனால இந்த தடவையும் உங்க குடும்பத்தோட மொத்த ஆதரவையும் நம்ம அண்ணனுக்கே கொடுக்கணும். மறந்துடக்கூடாது. போட்டுருவோம். அண்ணா, அண்ணனோட சின்னம் தெரியும்ல? என்ன சின்னம்? உங்க வாட்டை மட்டும் அண்ணனுக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணன் உங்களுக்காக சிறப்பா செய்வாரு. தேஞ்சிருவோம், சிறப்பா தேஞ்சிருவோம். நம்பு. ஓட்டை மட்டும் போட்டிருக்கேனே. நல்லது. மொத்தம் நம்ம வீட்டில் எத்தனை பேர்? நானு, என் ஒய்ஃபு, என் பையன். நாங்க 2 பேரு. பையன் ஒருத்தன் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். 2 ஓட்டு. கவர் எடுத்து கூட கவர் பண்ணி கொண்டு போதும். எங்க பார்த்தாலும் போலீஸ் ரைடு. யாருக்காக? உங்களுக்காகத்தான். மட்டும் போட்டுங்க. எல்லாருக்கும் டீயை போட்டு கொடு. டீ எல்லாம் போடாதீங்க, ஓட்டை மட்டும் போட்டுருங்க. போட்டுருக்கா? எங்க அம்மா அப்பா இங்கே இருந்தாப்புல. இப்ப தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏதாச்சும் முன்னாடி அம்மா அப்பா வந்துருவாங்க. அவங்களுக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அம்மா போகட்டும், காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களையும் கவனிச்சிருவோம். போனீங்க உடனே வந்துருவோம் அப்படிங்கிறீங்க. சரி. அண்ணன் மட்டும் நம்ம தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடுவாங்க. மட்டும் போட்டுருங்க. போட்டுருவோம். அம்மா அப்பா வந்ததும் சொல்லுங்க. வந்துருங்க, கட்டாயம் சொல்லிடுறேன். எல்லாரே ஆளை பார்த்தா படிச்ச பணக்கார மாதிரி இருக்கான். ஓட்டு போட்டுருவோனா இப்படி? படிச்சவன் கை நீட்டு காசு வாங்கிட்டோம்னா கண்டிப்பா ஓட்டு போட்டுருவான்டா. அப்ப கண்டிப்பா ஜெயிச்சலாங்க. இந்த ஏரியாலே நம்ம தான். அண்ணன் வாழ்க வாழ்க வாழ்க. வெள்ள மனசு உள்ளவன் போல ஒட்டுக்காக நடிப்போம். அட்டைய போட்ட நோட்டை எல்லாம் ஓட்டா நாங்க மாத்திடுவோம். பணத்தை காட்டி படிச்சவன் கூட இழிச்சவாயிடுவோம். வீடு வீடா வாரோம் நாங்க, ஓட்டுக்கு தொட்டு தாரோம் வாங்க. நில்லு. என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு இருக்க? காலைல இருந்து நானும் பாத்துருக்கேன். பேய் பூச்சி அலைஞ்சிட்டு இருக்கிற. என்னாச்சு? எங்க கிளம்பிட்டு இப்ப? ஆமாயா, பேய் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இல்ல, உனக்கு பணம் பேய் பிடிச்சிருக்கு. வேலை செய்யற இடத்துலயும் உன் வேலையை பாக்குறதுக்கு லஞ்ச பணம் வாங்கிட்டு அலைஞ்ச. வெறும் 3000 ரூபாய்க்காக உன் உரிமையை விட்டு கொடுக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஆடிப்போடி பைத்தியக்காரி, இது நம்ம பணம். அவங்க நம்மள 5 வருஷம் ஒருத்தரம் யோசிக்கிறாங்க. அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டா போடி. நானே எங்க அம்மா அப்பா உள்ள இருக்கான்னு சொல்லி தான் கூட ஒரு 6000 கிடைச்சிருக்கும். உங்க அம்மா அப்பா சேர்த்து 12,000 கிடைச்சி யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய பணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போயா, உங்ககிட்ட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். காசுக்காக உன் உரிமையை வித்த நீ நாளைக்கு என்னையும் விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நில்லு, கொடுத்துடுறேன். கையுடியா. இன்னைக்கு வந்தவன் 5 வருஷம் கழிச்சுதான் பிச்சைக்கார மாதிரி வந்து நிப்பான்.
குடிங்க உங்க பணம். இந்த 5 வருஷம் ஒழுங்கா நீங்க ஆட்சி புரிஞ்சிருந்தா நாங்களே உங்களை தேடி வந்திருப்பாயா. நீங்க மறுபடியும் இந்த பணத்தை நம்பி வரணும் அவசியம் இருக்காது. போங்க, இனிமையா ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க. என்னாச்சு என்னண்ணே படிச்சவன் கை நீட்டி காசு வாங்கினா ஓட்டு போட்டுருவான்னு சொன்னீங்க, இப்படி ஆயிடுச்சு. இவன் நல்லா படிச்சிருப்பான் போலடா, அதான் யோசிக்கிறான். படிச்சும் யோசிக்காம சில முட்டாள் இருப்பான் பத்தியா, அவனை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். தலைவர் சொன்னா சரியா தான் இருக்கும். சரியா தான் இருக்கும். வெள்ளை வெட்டி சட்டை போட்டு வீடு வீடா ஒட்டு கேட்போம். வெள்ள மனசு உள்ளவன் போல ஒட்டுக்காக நல்லா நடிப்போம்.